ரோபோ சங்கர் அவர்கள் தன்னுடைய 46வது வயசுல உடல்நலக் குறைவால இறந்திருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில இத்தனை வருஷமா அவர் எதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தாரோ அது எல்லாத்துலயுமே லாஸ்டா இந்த 5 டேஸ்ல அவர் தொட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா விஜய் டிவி, சன் டிவில சில ஷோஸ்ல கலந்துக்கிட்டதா இருக்கட்டும், திருச்சியில ஒரு ஸ்டேஜ்ல கலந்துக்கிட்டு அவர் பேசின ஒரு விஷயமா இருக்கட்டும், அதையும் தாண்டி இந்த லாஸ்ட் 5 டேஸ்ல அவர் ஷூட்டிங்க்கும் போயிருக்காரு. குறிப்பா இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளையராஜா அவர்களுடைய 50 இயர்ஸ் செலிப்ரேஷன்ல கலந்துக்கிட்டு தனக்கு குருவா இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாரு. சிஎம்ஆ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. இப்படி பல விஷயங்களை இந்த லாஸ்ட் 5 டேஸ்ல அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ரோபோ சங்கர் அவர்களே பல மேடைகள்ல 60 ரூபாய் சரக்குல இருந்து 60,000 ரூபாய் சரக்கு வரைக்குமே நான் அடிச்சிருக்கேன். அது மூலயமா தான் என் லிவர் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல இடத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் சரக்கடிக்கிறதே விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ ரோபோ சங்கர் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. தன்னுடைய இயல்பான காமெடி நடிப்பு மூலயமா பல பேரை கவர்ந்த ரோபோ சங்கர் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரியூர்ல தான் பிறந்திருக்காரு. அங்கதான் இவர் வளர்ந்தும் இருக்காரு. அதை தாண்டி மதுரையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு பாடி பில்டிங்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அந்த வகையில மிஸ்டர் மதுரை பட்டத்தை பெற்றிருக்காரு கிட்டத்தட்ட 5 முறை. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு ரொம்ப பிடிச்சது கமலஹாசன் அவர்கள் தான். சின்ன வயசுல இருந்தே கமலஹாசன் அவர்களை பார்த்து அவரை மாதிரியே டான்ஸ் பண்றதா இருக்கட்டும், தானும் திரையுலகுக்கு வந்து பல பேருக்கு மத்தியில பெரிய ஆளா தெரியணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு அப்பத்துல இருந்தே இருந்திருக்கு. அந்த வகையில அபிநயா டான்ஸ் குரூப்ல சேர்ந்து அதுல தன்னுடைய திறமையை முழுக்க வெளிக்காட்டி இருக்காரு. உள்ளூர் திருவிழாக்கள்ல கலந்து கொண்டு சிவாஜி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி வேடமிட்டு அவங்கள மாதிரி டான்ஸ் பண்றதா இருக்கட்டும், மிமிக்ரி பண்றதா இருக்கட்டும், இவரை இன்னும் கொஞ்சம் பிரபலமாக்கி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இவர் பல வாய்ஸ்ல பேசினாலும் கேப்டன் அவர்களுடைய வாய்ஸ அச்சசல அதே மாதிரியே பேசுவாரு. சோ இந்த ஒரு நிலையில கேப்டன் அவர்களுடைய ஃபேன்ஸ் பல பேரையுமே இவர் சம்பாதிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். 2002ல பிரியங்கா அப்படிங்கிற ஒரு டான்சரை லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறாரு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா ஜிம் மாஸ்டரா இருந்த இவரு தன்னுடைய வைஃப் சப்போர்ட் மூலமா விஜய் டிவில வந்த கலக்க போகுது யார் ஷோல இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. இதுல தன்னுடைய திறமையை முழுக்க வெளிப்படுத்துறாரு. இது மூலமாவும் தனக்கான மக்களை உருவாக்குறாரு. இதே கலக்க போகுது யார் ஷோல தனக்கு ஜூனியரா வந்தவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்களுமே. 2005ல ரிலீஸ் ஆன கற்க கசடர படத்துல தன்னுடைய முதல் நடிப்பை துணை நடிகரா வெளிப்படுத்துறாரு. அதை தாண்டி தீபாவளி, ரவுத்திரம் இந்த மாதிரியான படங்கள்ல சின்ன கதாபாத்திரத்திலையும் நடிக்கிறாரு. குறிப்பா இந்த மாதிரியான பல படங்கள்ல முன்னாடியே துணை நடிகரா நடிச்சிருந்தாலும் மாறி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இந்த படம் மூலமா பல பேருக்கு மத்தியில பயங்கரமா போய் ரீச் ஆகுறாரு. மாறி படத்துல முழுக்க தனுஷ் கூட பயணிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாவே இவருடைய கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும். முக்கியமா வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் இந்த படத்துல விஷ்ணு விஷால் கூட சேர்ந்து அவர் பண்ண ஒவ்வொரு காமெடியா இருக்கட்டும், அவர் பேசின ஒவ்வொரு டைலாக்கா இருக்கட்டும், மக்களுக்கு மத்தியில அவர் பெருசா கொண்டு போய் சேர்த்திருந்ததுனே சொல்லலாம். 2015ல இவருடைய மிமிக்ரி திறமையெல்லாம் பார்த்துட்டு தனுஷ் அவர்களே தன்னுடைய படத்துல நடிக்க வச்சிருந்தாரு. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாறி படம். இந்த படமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்திருந்தது. இது மட்டும் கிடையாது, தமிழ்ல முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய அஜித், விஜய் இவங்களுடைய படத்திலயுமே நடிச்சிருக்காரு. முக்கியமா கலக்க போது யார்ல தான் இவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இருந்தார் இல்லையா, அதே ஷோல இவர் ஜட்ஜாவும் வந்திருந்தாரு. இப்படி பல திரைப்படங்கள்ல நடிச்சு தன்னுடைய திறமைகளை கிடைக்கிற மேடைகளை எல்லாத்துலயுமே வெளிப்படுத்திட்டு இருந்த ரோபோ சங்கர் அவர்கள் பட ஷூட்டுக்காகலாம் வெளில போயிட்டு வர்றது இந்த ஒரு நிலையில குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு. அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்ச இவருக்கு மஞ்ச காமாலையுமே வந்திருக்கு. ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த மஞ்ச காமாலை மூலமா பெருசா பாதிக்கப்பட்டு அது மூலமா முழுக்க ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட்லயே இருந்தாரு. சோ இந்த ஒரு விஷயமும் பெருசா பேசும் பொருளா மாறி இருந்த நிலையில இதுல இருந்து கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வெளில வந்திருந்தாரு. வெளில வந்ததும் பல மேடைகள்ல இவரே இதை வெளிப்படையா பேசியிருக்காரு. குடி மூலமா தன்னுடைய வாழ்க்கையை நான் முழுசா இழக்க இருந்தேன், ஆனா இப்பதான் நான் குடியில இருந்து முழுக்க வெளிவர ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல ஷேர் பண்ணியும் இருக்காரு. என்னதான் இவர் இப்படிலாம் ஷேர் பண்ணி இருந்தாலும் இப்ப இவருடைய இறப்புக்கு காரணமே திரும்பவுமே இவர் குடிக்க ஆரம்பிச்சதுதான் அப்படிங்கிற மாதிரி பல பேருமே ஒரு பக்கம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது இல்லையா, அந்த தாக்கம் இப்ப வரைக்கும் அவருக்கு இருந்தது, அதனாலதான் அவர் இறந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க.
அவரை அட்மிட் பண்ணியிருந்த ஜெம் ஹாஸ்பிட்டல்ல இப்ப என்ன ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்களுடைய உடல் உறுப்புகள் முக்காவாசி இயங்காம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. முதல்ல கல்லீரல் செயல்படாம ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்து அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் செயல்படாம இருந்திருக்காரு. கடைசியா இவர் கலந்துகிட்ட ஷூட்டிங் கௌதம் வாசுமேனன் அவர்களுடைய ஷூட்டிங் பிரசாத் லேப்ல நடந்திருக்கு. அதில் தான் இவர் கலந்துகிட்டும் இருக்காரு. அங்கேயே இவருக்கு மயக்கம் வந்திருக்கு. பூஜையை முடிச்சுட்டு படத்துக்கான ஷூட் ஆரம்பிக்கும் போது அவரே போய் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு ஓகே வாங்கியிருக்காரு. ஆனா திரும்பியுமே அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு நீர்ச்சத்து குறைபாடால. அப்புறமா தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுமே போயிட்டு இருந்த நிலையில தான் இப்ப அவர் இறந்திருக்காரு. ரோபோ சங்கர் அவர்களுடைய அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோபோ சங்கர் அவர்களுக்கு ரோபோ சங்கர் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணமே மெட்டல் பெயிண்ட தன்னுடைய உடல் முழுக்க பூசிக்கிட்டு அது மூலியமா அவரு பாடி பில்டிங் பண்ணுவாரு. ஸோ டான்ஸும் பண்ணுவாரு. ஸோ இது மூலயமா தான் அவருக்கு ரோபோ சங்கர் அப்படிங்கிற ஒரு பேருமே வந்திருந்தது. அந்த ஒரு மெட்டல் பெயிண்ட் மூலயமாவும் அவருடைய உடலுக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு. சின்ன திரையிலேயா இருக்கட்டும், வெள்ளி திரையிலேயா இருக்கட்டும், தன்னுடைய திறமைகள் மூலயமா பல பேரை கவர்ந்த ரோபோ சங்கர் அவர்களுடைய இறப்பு ஒரு மிகப்பெரிய இழப்புனே சொல்லலாம். ரோபோ சங்கர் அவர்களுக்கு தொடர்ந்து திரையுலகில் இருக்கக்கூடிய பல பேருமே அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரிஃப்ளெக்ட் சேனல் சார்பாகவும் எங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.